அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெறும் 38 ரியால்ல வீடியோ மேக்கிங் கிட் வாங்க போறோம். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 38 ரியால் தான். நீங்க சவுதியில இருந்தீங்கன்னா டிமோல ஆர்டர் பண்ணுங்க. ஆஃபர் வரும்போது வெறும் 38 ரியால் தான். ஆஃபர் இல்லைன்னு சொன்னா ஆஃபர் இல்லாத டைம்ல 98 ரியால். ஆனா ஆஃபர்ல வாங்குனீங்கன்னா டிமோல வெறும் 38 ரியால் தான். வாங்க இதை பத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க ஃபோனில் வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து ஜூம் பண்ணி காட்டும். தூரத்தில் இருக்கிறத கூட நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது திருப்பணும். இதை வந்து கொஞ்சம் திருப்பினோம்னா அது ஜூம் ஆகும். நம்ம பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த கேமராவை வந்து நான் செட் பண்ண போகிறேன். அப்படி இருங்க, எந்த இதுவுமே பண்ணலாம்ல. ஓகே, ஜூம் பண்ணி காட்டுதா? இதை விட தூரத்தில் இருக்க விஷயங்களை கூட நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, என்னோட கையெல்லாம் தெரியுது. ஓகேவா? நான் இங்கே வச்சிருக்கேன் தூரத்தில். இப்படியே தான் உட்காந்துருக்கிறேன். அந்த கேமரா எடுத்ததுக்கப்புறம் கை பாருங்க தெரியாது. பார்த்தீங்களா? கை தெரியல. இதுதான் இந்த கேமராவோட விஷயம். இந்த கேமரா யூஸ் பண்ணுறவங்க அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். தூரத்தில் இருக்க ஒரு தண்ணியில் இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில் ஒரு விஷயம் இருக்குது, அதை கிட்ட ஜூம் பண்ணி எடுக்கணுமா இருந்தால் ஃபோன்லேயுமே எடுக்கலாம். ஆனால் இந்த கேமரா வந்து ரொம்ப சூப்பராக ஜூம் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா, இப்போ நான் இந்த கேமராவை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்ட போகிறேன். பார்த்தீங்களா? இது ஒன்று நான் வாங்கினேன். பார்ப்போம், இதை ஓப்பன் பண்ணிடுறேன்னா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. லைட் நம்ம பெட்ரி போடுவோம். முதல்ல பின்னுக்கு வந்து பெட்ரி போடணும். இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பெட்ரி போடணும், 2 பெட்ரி. ஓகே, இதுக்கு வந்து நம்ம பெட்ரி போட்டோம். எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். 3 ஸ்டெப்ஸ் இருக்குது இதுக்கு வேலை செய்கிறதுக்கு. சூப்பராக வேலை செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னா, லைட்டில் வந்து நம்ம வந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். லைட்டில் இருந்ததில் ஸ்பீக்கர்லேருந்து, இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வளர்த்தி பத்தலைன்னா இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்ல. அப்படி ஜாயின் பண்ணி ஃபோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்படி போட்டு இதை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதை வந்து இப்படி போட்டு இழுத்து விட்றாதீங்க. இதை மெதுவாக இந்த பக்கம் தருங்க. இதை இந்த பக்கம் தருங்க. இதை வந்து நம்ம மேலே தூக்கலாம். உடனே தூக்கிறாங்க, உடஞ்சி போயிடும். இந்த பக்கம் பாருங்கள், பட்டன் கொடுத்துருக்குறாங்க 2 பக்கமும். இதை வந்து இப்படி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை நசுக்காமல் இதை செஞ்சீங்கன்னா அசையாது. பிடிச்சி இழுத்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் இதை இப்படி அமுக்கிக்கிட்டே நம்ம வந்து மேலே போடலாம், கீழே இறக்கலாம். ஓகேவா? அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபோனை இப்படி வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஸ்ப்ரிங். இப்போ இது உள்ளுக்கு வந்து நம்ம இந்த நட்டை இது உள்ளுக்கு போட்டுக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இதை வந்து சுற்றுங்க. கீழே சுற்றுனீங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம்? லைட்டை வந்து நம்ம இங்கே பாருங்க, இப்படி பெட்டி மாதிரி இருக்குது. இது உள்ளுக்கு வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து இது உள்ளுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி வேணால் இங்கிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 2 இந்த ரவுண்டும் இந்த பெட்டியும் ஒருமிக்க ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபிட் பண்ண முடியாது. இத அப்படி சுத்தி மேல எடுத்துக்கோங்க. இது நல்லா மேல எடுத்து டைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத வந்து இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மைக்க வந்து நம்ப மேலேயும் போட்டுக்கலாம். இந்த சைட்ல வேணா போட்டுக்கலாம். இந்த சைட்ல வேணாலும் நீங்க வந்து 3 சைட்லயும் குடுத்துருக்குறாங்க. இந்த மைக்க. பாத்தீங்களா? இதுல எங்கன வேணாலும் நீங்க வந்து இந்த மைக்க ஃபிட் பண்ணிக்கிறலாம். ஓகே தானே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குதா? இப்ப நம்ம கையில புடிச்சுக்கிற மாரி இருந்தா, இது எல்லாத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி கையிலயும் புடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம வச்சுக்கிறோம். ஸ்கேன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபோன வந்து செட் பண்ணணும். என்னோட பழைய ஃபோனையே நான் வந்து செட் பண்றேன் இதுல. ஓகேவா? அதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கணும் இப்படி. ஓகே. இத தூக்கிட்டு தான் நீங்க வந்து செட் பண்ணணும். கிட்டீங்களா? இப்போ ஃபோன நம்ம செட் பண்ணிட்டோம். இத வந்து மைக் மைக்க வந்து இத செட் பண்ணிட்டோம். நான் இத போடல. ஏன்னா அது நோக்கியா ஃபோன். இந்த இது வந்து நோக்கியா ஃபோனுக்கு சரி வராது. சும்மா டெமோ காட்டுறதுக்காக தான் நான் அந்த ஃபோன செட் பண்ணேன். இப்போ லைட்ட வேணாலும் லைட்ட நம்ப வீடியோ பண்ணும்போது இப்படி ஆன் பண்ணிக்கிட்டு மைக்ல பேசலாம். ஓகே. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நான் இப்போ வந்து இதுல வந்து வீடியோ பண்ண போறது கிடையாது. ஏன்னு சொன்னா, நான் சவுதியில வீட்டு வேலை செய்றேன். இங்க வீடியோ பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தா, என்ன முத்து முத்துன்னு முத்தி ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட் செஞ்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இப்போ வீட்ல யாருமே இல்ல. எனக்கு வேலை குறைவு. அதனால தான் நான் இதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வெளியில போயிருக்கிறாங்க. இது வந்து நான் யூஸ் பண்ண போறது வந்து ஸ்ரீலங்கால வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நான் இன்னும் 2, 3 மாசத்துல ஸ்ரீலங்கா போயிருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நிறைய வீடியோலாம் எடுத்து நான் ஸ்ரீலங்கால போயிட்டு எங்களுடைய மலையகத்தை எல்லாம் காட்டுவேன். அந்த நேரம் எனக்கு கேமரா தேவைப்படும் தான் இத நான் வாங்குனேன். உங்களுக்கும் வந்து இந்த மைக்க வாங்குங்க. வீடியோலாம் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நான் நெறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். நான் தொடர்ந்து காட்டுறேன். இத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய். இது போன்ற நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம போடுற வீடியோக்கள தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.